Hello friends, welcome back to our channel How to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன புது ரெசிபி பார்க்க போறோம்னா சிம்லி. ஸோ இது வந்து ரொம்ப பழமையான ஒரு டிஷ். அதே மாதிரி இது வந்து ரொம்ப ப்ரோட்டீனான ஒரு டிஷ். ஏன்னா நம்ம வந்து இதில் ராகி யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து இந்த மாதிரி கலாக்கொட்டை, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன நட்ஸ் இருந்தால் நட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஜாகரி யூஸ் பண்ணுறோம். ஜாகரியில் வந்து அயன் சத்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ் வந்து நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நார்மலாக நம்ம ஒரு ராகி தோசை சுட்டு கொடுத்தாலோ இல்லை ராகி ரொட்டி நம்ம தட்டி எல்லாம் கொடுத்தாலோ பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னோவேட்டிவாக செஞ்சு கொடுத்தா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான டிஷ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 3 ஐட்டம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 100 கிராம் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். இந்த ராகி மாவில் நான் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன்னா கோதுமை மாவு, சோளம், கம்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நான் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து 1 கப்பு கடலை வச்சுருக்கேன், கல்லாக்கொட்டை. அப்புறம் ஒரு 50 கிராம்ஸ் வந்து நான் வந்து வெல்லம் வச்சுருக்கேன். இந்த வாட்டி நம்ம வெல்லம்லாம் கரைக்க போகிறதில்ல, அப்படியே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான டிஷ். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். வந்து இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். இந்த பேனில் நான் என்ன ஆட் பண்ணிக்க போகிறேன்னா நம்மகிட்ட வச்சுருந்தான அந்த ராகி, அப்புறம் அதுக்கு தேவையான வெல்லம் சேர்த்துட்டு, அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் வந்து நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம நார்மலாக ராகி ரொட்டிக்கெல்லாம் செய்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ராகி ரொட்டி தான் இது தயார் பண்ணணும். அப்புறம் நம்ம தவாவில் போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ராகியில் வந்து ஹை லெவல் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ இப்போ பசங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலையில் வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ராகி இப்போது இந்த மாதிரி ராகி மாவை கம்பு சோளம்லாம் போட்டு நீங்கள் அரைச்சிட்டு வெறும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணிலையோ இல்லை பால்லையோ போட்டு கலக்கிட்டு ஒரு சின்ன கிளாஸ் கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அந்த லஞ்ச் பிரேக் வர வரைக்கும் பசியாக இருக்காது. அதே மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். ஸோ ரொம்ப நல்ல ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு டிஷ் இது. அதே மாதிரி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. ஸோ அதே மாதிரி இதில் வந்து நான் வந்து வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லத்தில் வந்து ஹை லெவல் ஆஃப் அயன் கண்டென்ட் இருக்கும். ஸோ இதுவும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நியூட்ரிஷியஸாக நம்ம தரும்போது நம்ம பசங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இப்போது இது வந்து நான் ஓரளவுக்கு வெல்லத்தையும் மாவையும் வந்து நான் நல்லா கரைச்சிப்பேன். இப்போ இது தண்ணி போட்டு எப்படி வந்து மிக்ஸ் பண்ணுவேன்னு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் நல்லா வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் கொஞ்சம் இலகுன மாதிரி தான் இருக்கும், ஏன்னா இந்த மாவெல்லாம் அப்படி தான் இருக்கும். சரி பாருங்கள். ஸோ நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் தரட்டியத்தை வந்து நம்ம தவாவில் போட்டு எடுக்கணும். ஏன்னா வெல்லம் இருக்கிறதுனால இதில் வந்து தண்ணி விடும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு ஆயில் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த எண்ணெயோட அந்த கவரை வச்சு நம்ம வந்து கீழே எண்ணெய் போட்டுட்டு இது நல்லா நம்ம தரட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்ட உடனே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்து தவா வந்து நான் சூடு பண்ணி சீசன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கையில், ஏன்னா நிறைய பேர் வந்து தவாவில் போட்டு தான் தட்டுவாங்க, இப்படி போட்டுட்டு நம்ம இப்படி எடுத்துட்டோன்னா அது ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா நான் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா எண்ணெய் விடலாம், இல்லை பட்டர் அந்த மாதிரி எதுனா இருந்துச்சுன்னா விடலாம். அன்சால்டட் பட்டர் அந்த மாதிரி எதுனா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் வெந்து வந்தோடனே நம்ம திருப்பி இன்னொரு பக்கம் வேக வைக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சு, நம்ம நெக்ஸ்ட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வெல்லம்லாம் வந்து நல்லா மெல்ட்டாகி வந்திருக்கு. இதுதான் ஷேப், இந்த ஷேப்பில் தான் வரணும் அப்படின்னு எதுவும் இல்லை. நம்ம எப்படியோ வந்து இதை வந்து கிரைண்ட் பண்ண போவோம். ஸோ எந்த ஷேப்பில் வந்தாலும் ஓகே, பட் மாவு வந்து நல்லா வெந்து வரணும், அதுதான் மெயின் கான்செப்ட்டு. ஸோ இது இங்கே வேகிறதுக்குள்ளே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த பக்கம் நான் வந்து இந்த தரட்டி வச்சுருக்கேன். ஸோ இது வெந்து வந்தோடனே நம்ம இதை இங்கேருந்து மாற்றிட்டு நம்ம அப்படியே வந்து இதை போட்டுக்கலாம். ஸோ நல்லா குக் ஆகட்டும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன்.
பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்தாச்சு. ஸோ இதை வந்து நான் அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ இப்போது கேஸை வந்து ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நம்ம உருட்டி தரட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதை எடுத்து அப்படியே இப்படி போட்டு அப்படி இதை நம்ம வந்து அப்படியே இப்படி எடுத்துட்டோம்னா அது அழகாக வந்துடும். இப்போ நம்ம என்ன போட்டு இந்த ரொட்டி மேலே நம்ம எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம வந்து அந்த 3 சப்பாத்தியும் நம்ம பிசைஞ்ச எல்லா மாவுக்குமே வந்து 3 சப்பாத்தி வந்திருக்கு. இப்போ இது வந்து கொஞ்சம் கூல் ஆகணும். இது கொஞ்சம் சில்லுன்னு ஆடினோடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், அவ்வளோ நல்லா வந்திருக்கு. நீங்கள் கம்பு, ராகி அதெல்லாம் போடும்போது இன்னுமே வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ வந்து இதை வந்து பிள்ளைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஆனால் இந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் இதை சாப்பிட வேண்டிய, ஏன்னா இது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்கும். அதே மாதிரி இந்த சுகர் இருக்கிறவங்க அதெல்லாம் இது கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. ஸோ இது வந்து கூல் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். அது ஒரு பக்கம் வந்து கூல் ஆகிட்டு இருக்க அந்த டைமில் மீன்வெயில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு கப்பு இந்த கல்லாக்கொட்டையை நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து நல்லா வறுப்படணும். நீங்கள் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணனா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் ஸ்டேஜில். ஸோ எங்கள் ஊர்லலாம் இது வந்து சிம்லின்னு சொல்லுவோம். ஸோ உங்கள் ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த கல்லாக்கொட்டை தோலில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த சப்பாத்தியை நம்ம ஸ்லைஸாக இந்த இதுக்குள்ளே நம்ம போட்டு நம்ம இதை கிரைண்ட் பண்ணோம், பவுடராக நம்ம கிரைண்ட் பண்ணோம். ஸோ இது வந்து உடச்சிட்டு நம்ம அப்படியே இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ இது கூலானா தான் நம்மளால் பிக்க முடியும், இல்லைன்னா அது அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். அது சில்லுன்னா ரொம்ப ரொம்ப சில்லுன்னு ஆக்க விடாதீங்க, கொஞ்சம் வெதப்பாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பாதி ஆனோடனே நம்ம இந்த மாதிரி இதை வந்து நம்ம அரைச்சிட்டு ஒரு பவுட்ரு மாதிரி ஆகணும் அது. ஸோ அந்த நிலைக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் நல்லா வந்து இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இங்கே பாருங்கள். ஸோ அந்த ரொட்டி வந்து நல்லா கிரைண்டாக இருக்கும். இப்போவுமே இது சூடாக தான் இருக்குது. இந்த மாதிரி சூடாக இருந்தால் தான், வெதப்பாக இருந்தால் தான் நம்மளால் வந்து உருண்டை பிடிக்க முடியும். ஸோ நான் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு, உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை நல்லா வந்து பிசைந்து எடுத்துக்கலாம். ஸோ பிசைந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ வந்து நான் ஒரு மீடியம் ரோல் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ப்ரோட்டீன் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். திடீர்னு ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணும்போது நம்ம ஒரு பால் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் இருக்கிற மிச்சம் எல்லாத்தையும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். பாருங்கள், நான் வந்து எல்லா பால்ஸையும் வந்து ஒரு மீடியம் சைஸில் வந்து அந்த ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து அந்த சூடு ஆறத்துக்குள்ளேயே நீங்கள் பிடிச்சாதான் அது வந்து இந்த மாதிரி வரும். இல்லைன்னா அது ஆறி போச்சுன்னா என்ன ஆகும்னா அது வந்து கையில் பிடிக்க வராது. நீங்கள் வந்து அதில் நெய் ஊற்ற அது வந்து அப்போ தான் பிடிக்க வரும். ஸோ நெய்யும் வந்து நிறைய ஆயிடுச்சுன்னா அது திகட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் வெதப்பாக இருக்கும் போதே சப்பாத்தியை நீங்கள் வந்து பிச்சுட்டு மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு இந்த பால் வந்து ஃபில் வித் ப்ரோட்டீனுங்க. ஸோ எந்த சைட் பார்த்தாலுமே இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். See you in the next video. Until then, tata. Bye bye.